நார்மல் எறும்பு இல்லைங்க இது. இந்த எறும்பு நம்ம இல்லத்துக்கு வரலாமா, வந்தா எதனுடைய அறிகுறி அது அப்படின்ற கொஸ்டின் தான் இன்னைக்கு நான். எறும்பு அப்படின்னாலே கடிக்கக்கூடிய குணம் கொண்டதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு 2 கொடுக்கு இருக்கும். அது நம்ம தெரியாம மெரிச்சிட்டாலோ இல்ல அதுவே வந்து உட்காந்தாலோ கடிச்சிடும். ரொம்ப மெலிசா சின்னதா இருக்கும், கியூட்டா இருக்கும், அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அதுதான் கருப்பு எறும்பு, தான் பிள்ளையார் எறும்புன்னு சொல்லுவாங்க. சுறுசுறுப்புக்கு வந்து உதாரணமா சொல்லுவாங்க, ரே சுறுசுறுப்பா இருக்கணும்டா வாழ்க்கையில அப்படின்னு. அப்படி சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய நம்ம ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால சில சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருப்பெரும்பு, விநாயகர் எறும்பு, பிள்ளையார் எறும்பு இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. இந்த பிள்ளையார் எறும்பு திடீர்னு கூட்டம் கூட்டமாக நம்மளுடைய வீடுகளில் நம்மளால் பார்க்க முடியும். அது ஏன் வருது, எப்படி வந்தது, எப்படி போச்சு எதுவுமே தெரியாது. நார்மல் எறும்பு இல்லைங்க இது. இந்த எறும்பு நம்ம இல்லத்துக்கு வரலாமா, வந்தால் எதனுடைய அறிகுறி அது அப்படின்ற கொஸ்டின் தான் இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் ஜி. வணக்கம் சாய்ராம் ஜி, புவனேஸ்வரி. சொல்லுங்க ஜி, இந்த கருப்பு எறும்பு வந்து எதனால அப்படி கூட்டம் கூட்டமாக வருது, திடீர்னு அது காணா போயிடும்? நீங்களே பாருங்க, உட்காந்து யோசிப்பாங்களா இல்லை யோசிச்சுட்டே வந்துருவாங்களான்னு தெரியல. ஒவ்வொரு வாட்டி கொஸ்டின் கேட்கும்போது வித்தியாசமாக இருக்கும். என்ன இந்த கொஸ்டினே வித்தியாசமாக இருக்கும். குரு வழியில் எனக்கு அந்த விஷயங்கள் இருக்கிறதுனால என்னால் அதுக்கு சொல்ல முடியுது. இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க அந்த நேரத்தில் கேட்குறது. என்னன்னா இது எல்லாமே மக்கள் மனசில் தோணக்கூடிய கொஸ்டின். நீங்கள் நிஜமாக சொல்லுங்கள், வீட்டில் இருக்கும்போது நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருப்பீங்கள்ல, இந்த மாதிரி எறும்பு ஏன் திடீர்னு இப்படி ஒரு கூட்டமாக இந்த இடத்துல இருக்குது, அப்புறம் காணா போயிடுச்சு ஏன் அப்படின்னு நிச்சயமாக யாராவது ஒருத்தருக்காவது உங்களுக்கு தோணியிருக்கும். தோணியிருந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கமெண்ட்டில் போடுங்க. அப்போதான் பாலாஜிட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ரிலேட்டடில் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும்னா நீங்கள் கமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா அக்கா என்கிட்ட அந்த கொஸ்டின் கேட்பாங்க, நான் அது வந்து ஆன்சராக பண்ணுறேன். ஸோ எறும்பு அப்படின்னாலே கடிக்கக்கூடிய குணம் கொண்டதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு 2 கொடுக்கு இருக்கும். அது நம்ம தெரியாமல் மெரிச்சிட்டாலோ இல்லை அதுவே வந்து உட்காந்தாலோ கடிச்சிடும் டப்புன்ட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு எறும்பு இருக்கும், சில எறும்புகள் இருக்கும். சில எறும்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசா சின்னதாக இருக்கும், கியூட்டாக இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுதான் கருப்பு எறும்பு, தான் பிள்ளையார் எறும்புன்னு சொல்லுவாங்க. மேலே ஏறிச்சுன்னா சிறு நமக்கே எங்கேயோ யாரையும் பண்ணுற மாதிரியே இருக்கும் நமக்கு அது பார்த்தாலே. ஸோ அந்த எறும்புகள் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு ஈரப்பதம் இருந்துச்சுன்னு சொன்னோம்னா அந்த இடத்துல நிறைய கூட்டமாக சிவறுகள் அப்படி அப்படியே ஒட்டி இருக்கும். அது ஈரப்பதம் காரணமாக வர்றது இயற்கை. அந்த ஈரப்பதம் இல்லாத நேரங்களில் சில வீடுகளில் வரும். அந்த நேரங்கள் எப்படி வந்து ஆடி மாதம் வந்தால் நிறைய முக்கியம்னு சொல்லுவாங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த எறும்புகள் வந்து ஈரப்பதம் இருந்தால் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா முட்டை போடும்போது அது வெள்ளையாக இருக்கும். அந்த வெள்ளை முட்டைகளை தூக்கிட்டு போவோம் அதோட முட்டை விடுறதுக்கு. ஆனால் சில நேர்த்திக்கடன்கள், சில விஷயங்களை நம்ம மறந்துட்டோம்னா இறைவன் உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஜீவராசி தான் இந்த பிள்ளையார் எறும்பு. ஸோ அது கூட்டமாக அது ஒரு சைகைகளை காட்டும். அதாவது ஒரு சிம்பிள் மாதிரி அது காட்டும் எப்பயுமே. நம்ம ஞாபகம் வரணும்ன்றதுக்கு அது நம்ம புரிஞ்சுக்க தெரியாது. நம்ம என்ன வீட்டுல எப்ப பார்த்தாலும் எறும்பு வந்து தொலை தாங்க முடியும், டப்பு டப்புன்னு அடிச்சு பெருக்கி போட்டுருவோம், எறும்பு பவுடரை போட்டு விட்டுருவோம். சரி என்னடா இது இத்தனை நாள் வராத எறும்பு, நிறைய பேர் சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் ஒரு கண்டென்ட்னு எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. உண்மை வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நமக்கு தெரிய வரணும்னு நேரங்காலம் வந்தாதான் அந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுப்போம். ஜென்ரலா ஒரு பொருளை நம்ம வச்சுட்டோம், டக்குன்னு எறும்பு முக்கியம். அது பாத்தீங்கன்னா சகப்பு எறும்பு இருக்கும், கடிக்கிற எறும்புன்னு சொல்லுவாங்க. காடுகள்ல ஒரு எறும்பு இருக்கும், அது வந்து இலை, அதோட வெயிட்டுக்கும் மேல இலையை வந்து தூக்கிட்டு போகும், அது வெயிட்டை தூக்கிட்டு போகும். எறும்பு வந்து சுறுசுறுப்புக்கு வந்து உதாரணமா சொல்லுவாங்க, ரே சுறுசுறுப்பா இருக்கணும்டா வாழ்க்கையில அப்படின்னு. அப்படி சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய நம்ம ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால சில வேண்டுதலை, சில நேர்த்திக்கடன்களை மறந்துடும். விநாயகருக்கோ குல தெய்வத்துக்கோ இஷ்ட தெய்வத்துக்கோ ஏதோ ஒரு தெய்வத்துக்கு ஏதோ ஒரு நேர்த்திக்கடனை வேண்டுதலை மறந்துருப்போம். அதை உணர்த்துறதுக்கு இறைவன் கண்ணுக்கு பொடியா பாரு, நீ பொடிய ஒரு விஷயத்த மறந்துட்ட, அது இந்த எறும்பு கூட்டம் எவ்வளவு பெருசா இருக்கு, அந்த மாதிரி பெருசா நிக்குது, அதை கொஞ்சம் தீத்துறா ராஜா அப்படின்னு காட்டுவாரு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், எறும்பு மட்டும் அடிச்சு காலி பண்ணி போயிடுவோம். ஸோ அதை பண்ணாம இந்த மாதிரி எறும்பு வந்ததுன்னா ஏதாவது பெண்டிங் இருக்கா, நம்ம வீட்டில் யாராவது பெரியவங்க ஏதாவது வேண்டுதல் வச்சிருக்காங்களா, இல்லை நம்மளே ஏதாவது வேண்டுதல் வச்சிருக்கோமா, அதை பார்த்து அதை முதல்ல சரி பண்ணிடணும். சரி பண்ணிட்டோம்னாலே அந்த எறும்புகள் நம்ம கண்ணுக்கு தெரியாம அது பாட்டுன்னு போயிடும். ஸோ இந்த மாதிரி கடவுள் வந்து ஒரு சிறு எறும்பு, அந்த எறும்புக்கு கூட சிறு இதயம் கொடுத்துருக்குறான். அப்போ பாருங்க, இறைவன் படி அளக்கணும்னு முடிவு பண்ணும் பொழுது சிறு எறும்புல இருந்து பெரிய ஜீவராசி வரைக்கும் அவரு நித்தபடி படி அளக்குறாங்க. ஸோ வாழ்க்கையில ஒவ்வொரு மனுஷனுக்குமே கடன் இல்லாத வாழ்க்கை, ரோகம் இல்லாத வாழ்க்கை,
நினைச்ச நேரத்துல சாப்பிட்டு நினைச்ச நேரத்துல தூங்கக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கை கிடைக்கணும்னு தான் தேடி ஓடி அலைகிறோம். இந்த எறும்பை பற்றியும் சாய் பாலாஜி அவர்கள் ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது நேர்த்திக்கடன் இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி அந்த நேர்த்திக்கடன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை சீக்கிரமே செய்யவும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.